திரிசூரில் சாலையோரம் டென்ட் அமைத்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதியதில் 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சந்தோஷ், இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது? விவரங்களை சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல தான் இந்த சோகமான ஒரு சம்பவம் இன்று அதிகாலை 4 மணிக்கு மேல நடந்திருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கொடுங்கல்லூர் நாட்டிகா அப்படிங்கிற இடத்துல தேசிய நெடுஞ்சாலை சாலை விரிவாக்க பணிகள் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில தான் அந்த சாலை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால பல இடங்கள்ல இந்த டைவர்ஷன் போர்டு வச்சு வாகனங்களை திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில தான் வாகன போக்குவரத்து இல்லாத ஒரு சாலை ஓரத்துல அவங்க அந்த விரிவாக்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு டென்ட் அமைத்து பாலக்காடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் அந்த இடத்துல தங்கி இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று அதிகாலை காசர்கோடு பகுதியிலிருந்து வேகமாக ஒரு லாரி அந்த டைவர்ஷன் செய்திருப்பது தெரியாமல் அந்த சாலை, அதாவது அந்த விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த சாலையில அவர் வேகமாக வந்திருக்கிறார். இந்த வேகமாக வந்த லாரி தான் இந்த டென்ட் அமைத்து தூங்கி கொண்டிருந்தவர்கள் மீது மோதி இருக்கிறது. இதுல நிகழ்விடத்திலேயே 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த 4 பேரையும் மீட்டு திருச்சூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுல 3 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தான் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த சாலையில், அதாவது இந்த டைவர்ஷன் செய்யப்பட்டிருந்த சாலையில வேகமாக வந்த லாரி ஓட்டுநரை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடத்துல மேற்கொண்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் இன்றைக்கு அதிகாலையில நடந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு சோகத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.